திருப்புகழை பாடினோம். அழகா பாடினோம். அதை எல்லாரும் நம்ம ஏற்கனவே கேட்டாச்சு. இன்னைக்கு புதிதாக சிவராத்திரி அன்னைக்கு எல்லையிலே குழுவிருந்து காவல் காத்து வரக்கூடிய கடவு காத்த ஐயனாருடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ எப்படி பணமட்டைக்கு பழியில் பழின்னு அடிப்பீங்களோ அது மாதிரி என்ன தவிர 5 பேரையும் கூட்டி கொண்டு போய் அவர் சொன்ன மாதிரி பணமட்டையை கொண்டு பலார்னு அடிக்கணும்னா தாத்தா கூட்டு போங்க. ஆமா என்னையா நான் உங்களை தானே சொல்லியிருக்கேன். நான் தானே எல்லாரையும் சேர்த்து நண்பா ஆதரிக்கணும்னு கேட்கேன். நீ பச்சை மட்டையை கொண்டு அடிக்கணும்னா ஒன்னையத்தான் முதல்ல வெளுக்கணும். ஒரு குழந்தையானது வீட்டுல தாய் தந்தை பேச்சை கேட்கலாம் அடிப்பாங்க. அது மாதிரி நம்ம அன்பா நடந்தா நம்மளை எதுவுமே செய்ய மாட்டார்கள். அடிக்க மாட்டாங்க. அதனால என்ன பார்த்தாலே அவங்களுக்கு பாகமா தெரியும். ஆமா உண்மைதானே. அதனால என்ன அடிக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு வில்லு பாட்டு படிக்கிறது மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? பால்வாடியில பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அதேதான் நான் சொல்லணும் சொல்லிட்டு வச்சியா. பால்வாடியில பள்ளிக்கூடம் நடத்துற மாதிரி இருக்கு. பால்வாடியில உட்கார்ந்து பள்ளிக்கூடம் எடுத்த மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைகளை பாக்க நான் முட்டை போடுற மாதிரி தெரியுது. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் நான் முட்டை போடுறேன். ஆகையினாலே சரி உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி
சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து சத்தம் கேட்க முடியலா இப்படி இருந்து சத்தம் போடாம கேட்கல ஏற்கனவே காது வலது காது எனக்கு நீங்க வேற சத்தம் போடுறதா எனக்கு கேக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க பாப்பா சாமி வந்துரும் பாத்துக்கோ நீங்க சத்தம் போட்டா இப்ப சாமி வந்துரும் இங்க இருந்து அங்க சாமி சதியும் பாத்துக்கோ சரி அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய பகவான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் நாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். அப்ப உலகத்துல யாருக்கையாவது ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையா வாழணும்னு உலகத்தை படைத்தார். ஆனா உலகத்துல எங்க ஒற்றுமை இருக்கு? எங்கேயுமே கிடையாது. ஒற்றுமையே இல்லைன்னு சொன்னா எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருக்கின்றார்கள். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தா உலகத்துல ஒற்றுமை வருமா? வரவே வராது. அது மட்டுமல்ல, நம்ம தான் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் அரசியல் ரீதியாகவும் நம்ம பிரிஞ்சு போய் கிடக்காம நம்மகிட்ட எப்படி ஒத்துமை வரும்? வராது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவரை பார்த்து ஒருவர் அன்புவாவது இருக்கணும், அது கூட இல்ல. பாத்துக்கோ. ஏன் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொன்னா எழுத்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்க மாட்டுக்கு. ஏன் பிடிக்க மாட்டுக்குன்னா நல்லா வாழ்ந்து முடிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு வையே, அதுக்கு சொல்லுவான் இவன் நேத்து இருந்த இருப்புக்கு இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நான் நினைக்கத்தானே செஞ்சேன், இவன் வந்த வரத்தை பார்த்தா அப்படின்னு பேசுவான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடு வாசல் கட்டி முன்னேறி போயிட்டோம்னு சொன்னா அதுக்கு பேசுவான் எப்படி இவனுக்கு வந்த வாழ்க்கைய பாரு, நேத்து தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், இன்னைக்கு மாடிக்கு மேல மாடி போட்டு இருக்கான். எங்க இருந்து எடுத்தானோ பணத்தை யாருக்கு தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப நம்ம நல்ல வீடு கட்டணும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு மாடியை போட்டுருவோமான்னு பாக்கான். நம்ம ஒரு பைக்கு வாங்கினா அவன் ஒரு காரை வாங்கி விட்டுலாமான்னு பாக்கான். நம்ம பிள்ளைக்கு செவத்த பொண்ணா பார்த்தா அவன் பிள்ளைக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். இப்படி இருந்தா உலகத்துல ஒற்றுமை வரும் ஐயா? ஒரு காலம் வராது. எதை பார்த்தாலும் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமைப்படவில்லையா? அது என்ன காரியமோ? அது என்ன தெரியுமா? என்னது? வீடுன்னா வீடு, காருன்னா பைக்கு, இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மனிதன் வந்து அவன் செத்து போயிட்டா நம்ம சீக்கிரமா செத்துறோம்னு யாராவது நினைக்குமா? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறோம்னு யாரும் நினைக்குமா? நினைக்க மாட்டோம். நல்ல வேளை இவன் போயிட்டான்பா, நம்ம நல்லா இருப்போம். அவன் இருந்த வீட்டை நம்ம சேர்த்து வாங்கி வச்சுக்கணும். இப்படி என்ன இருந்தானே என்ன நாடு ஒற்றுமைப்படும்? எங்க நமக்கு மேல போயிருவானோ நினைச்சே கடவுளா பார்த்தவனை கூட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசுவான். அப்ப இப்பேற்பட்ட உலகத்துல என்னைக்கே வரும் ஒற்றுமை? ஒற்றுமை வருவது கஷ்டம். வரும்னு சொன்னா ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் ஆனந்தப்பட்டனும் மனசார சந்தோஷப்பட்டா தான் ஒற்றுமை வரும். நல்லா இருந்துட்டு போட்டோம், இல்லன்னா வராது. ஆமா, நம்ம கூட இருந்த குடத்துக்கார அண்ணாவி இப்ப கொஞ்சம் சில்லற நடமாடுது, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும். என்ன அவர் மாத்திரம் நல்லா இருக்க, நம்ம இப்படியே கிடக்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. ஊரை நம்ம சொல்லுதான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒத்துமை இல்லையா இருக்காதுல. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி என் பொண்டாட்டியே என் பேச்ச கேட்க மாட்டுக்கா, என் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்க மாட்டுக்காளா? கேட்க மாட்டுக்கா. என் தம்பி கொஞ்சம் சொன்னா கேட்கா. ஏன் அவர் சொல்ல கேட்கா? அவன் என்னோட அரடி வளர்த்தியா இருப்பான். சரிதானே? அதனால அவன் சொன்னா கேட்கா. அவன் ஏன் அப்படி கேட்கான்? குடியார போய் சாயந்தரம் ஒரு கோட்டரை போட்டு
ரோட்ல போனோம்னா சண்டை எடுத்து எல்லாத்தையும் சண்டை எடுப்பேன். ஆமா. ஆனா என் தம்பி அப்படி கிடையாது. என்ன அமராவதியா இருப்பான். எதை பேசினா கரெக்டா பேசுவான். அந்த ஐயா படிச்சவரு, 4 பக்கம் வேலைக்கு போனவரு, நாட்டு நடப்பு தெரிஞ்சு மனைவி கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் மரியாதையா பேசுவாரு. உள்ள ஆளு. நீ இருக்க இருப்புக்கு உங்ககிட்ட பேசுவாளா? அதனாலதான் என் பொண்டாட்டி என்ன அடிக்கடி பேசுவா. பேசாம சாப்பிட்டீங்கன்னா வீட்டை போய் பேசாம படுங்க அப்படின்பா. ஆமா, அதனால என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டா. அப்ப இந்த ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டி உலகத்தை படைத்து மனிதராகப்பட்ட நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசையும் தேவைதான். இந்த 3 ஆசைகளையும் கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. எப்ப வயத்தை கொடுத்ததுதான் தோஷம். இந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. பஸ்ல ஏறி இறங்கி காத்து கிடந்து இடைஞ்சல் பட்டு அடே அப்பா யான் கைக்கு நாமலாம் அன்னைக்கு கடையநல்லூர்ல இறங்கப்பட்ட பாடு பெரிய பாடு. ஆமா, பூரா அவங்களால வழி விடுறாங்களா? விட மாட்டாங்க. இந்த ஒரு சான் வயத்துக்கு இரவுன்னும் வாராம பகலன்னும் வாராம சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, அது போக வாரத்துல 5 நாளையும் தவிர்த்து ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? இந்த ஒரு சான் வயத்துக்கு 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. அப்படியா? நான் கூட 2 இட்லி சாப்பிட்டேனே. அப்படியா? நம்ம நல்ல சாப்பாடு, சரியான ஏற்பாடு. நமக்கு 2 தானே. ஆமா. ஏன்னா சவுந்தரபாண்டியன் வீட்ல சாப்பாடு கொடுத்தாங்க பாரு. சரிதானே? இட்லி. அது இட்லியே கிடையாது. வேற என்னவோ? மல்லிகைப்பூ. அப்ப கூட 2 அப்ப வா தொண்டையில போறதே தெரிய மாட்டேன்ட்டு. போகும்போது கூட 2 வாங்கிட்டு போய் நாமளா 21 இட்லி சாப்பிட்டேன். அப்படியா? ஆமா. 4 இட்லி வீட்டுக்கு கொண்டு போறோம். தலையில வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ இருந்தா. ஆனந்தண்ண வீடு மாத்தி சொல்லிட்டேன். ஆனந்தண்ண வீடு சாப்பிட்ட வீடு கூட தெரியல. நீ எப்படி சாப்பிட்டுருப்பாப்போ? பேர மறந்துட்டேன். நினைக்க சொல்லிருக்காங்க. அப்பெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. அவரு கையை கழுவிட்டு அங்கனே கழுவி விட்டாரு. அவ்வளவுதான். சரி, வீட்டுக்கு போகும்போது அந்த பக்குவத்தை கேட்டு போகணும். என் பொண்டாட்டி இட்லி வச்சாருன்னா ஒவ்வொரு இட்லி இம்மாமா தண்ணி இருக்கு. சண்டை வந்தா உன் மேல தூக்கி எரிஞ்சிடத்தான். சண்டை வந்து மண்டை எரிஞ்சா மண்டை உடைஞ்சு போகும். அப்படி இருக்கும் கல்லா. இந்த இட்லி பக்குவத்தை கேட்டு போடணும். நம்ம தகுந்த இலை போடணும், தகுந்த பருப்பு போடணும், தகுந்த அரியை போடணும். அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் இவ்விதமாகவே இந்த உலகத்திலே நாமலை எல்லாம் உண்டு பண்ணி இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை படைத்தார். பகலெல்லாம் உழைப்பை கொடுத்தார், இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை கொடுத்து படைத்ததோர் இந்த உலகத்தை. இதற்கு மேலாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம் இல்ல? அதலை சுதலை ஆடி பாதாள உலகம். தவளை முதல நண்டு. என்ன தவளை முதல்ல தண்ணி எல்லாம் நண்டுக்குள்ள இருக்கும், தண்ணிக்குள்ள இருக்கும். சரி, நீ தான் தவளை முதல்ல. அதலை சுதலை ஆடி பாதாள உலகம் என்றா என்ன தெரியுமா? அப்படி என்ன கேட்க மாதிரி சொல்லணும். அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாம அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா. அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவர் அந்த ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியால் பெண்கொடியாலும் தவமிருந்து பெற்றெடுத்த திருமகள். அவன் பெயருதான் வல்லரக்க ராட்சுதன். அப்பேற்பட்ட அந்த வல்லரக்க ராட்சுதன் 16 வயதிலே பட்டம் சூட்ட வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை திருமணம் முடித்து காலையிலே கல்யாணம், மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. அவன் எப்படி அரசபையிலே அமர்ந்திருக்கிறான் தெரியுமா? வல்லரக்க ராட்சுதன் ஐயா
பண பெட்டிய பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தார். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், அவனுக்கு 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது மக்கள் இதுவரைக்கும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை. அப்பா, கப்ப பணம் கொடுக்கல, யாருமே எனக்கு காணிக்கை செலுத்தவில்லை. இந்த அரக்கே என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்துல அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஏன் மழை இல்ல? எதற்காக இல்ல? நாட்டுல நீதி இல்லை, நேர்மை இல்லை, கடமை இல்லை, கண்ணியம் இல்லை, தயவு தாட்சணை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல வந்து என்னையா நூத்துல ஒரு 10 பேர் நல்லவங்களா இருக்கு போய்தான் மீதமுள்ள 90 பேர் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இருக்க போய் தான் எங்க ஊர்ல மழை பெஞ்சு குளம் பெய்யுது. இன்னைக்கு வந்தார் பத்தேடா, இன்னைக்கு இவர் ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கவும். ஆமா, பைபாஸ்ல பூரா மழை பாத்துக்கோங்க. வாடிப்பேட்ல கீழ பஸ் விட்டு கீழ தான் இறங்குனேன். சரி, மழை ஏகப்பட்ட மழை, சலசலன்னு பெஞ்சிட்டு. ஆமா, அதே மாதிரி எங்க என்ன மாதிரி ஒரு ஊருக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி 10 பேர் ஐயா, நீ ஒருத்தனே போதும். ஒரு ஆள் போதுமா? வரவே நீ அப்ப குடி கெடுத்துறணும். ஊரை கெடுக்கன்னா ஒரு ஆள் போதும். சரிதானே? அவ மோசமான ஆளாகி போறனா. அதாவது நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்லுவார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இந்த அரக்கே வந்த நாளையில இருந்து நாட்டுல ஒரு சொட்டு மழை கூட இல்லை. காடுகரை விளையவில்லை, மக்கள் எல்லாம் கனி படத்தையும் கொடுக்கவில்லை. உடனே மந்திரியை வரவழைத்தார். 56 தேசத்து அரசரிடமும் சென்று நான் பகுதி பணம் கேட்டேன், நீ பறைவசை அடிச்சிட்டு வா அப்படின்னா ஆட்டுமென்று சம்மதித்து அவன் ஒத்த முரசும் கையில எடுத்துக்கொண்டு 56 அரசருக்கும் 56 அரசருக்கும் அடிக்கான பறைவோசை அடித்த போது பாதாள மக்கள் எல்லாம் ஆறுமையா மந்திரி, ஆறுமையா மந்திரி, இங்க வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பகுதி பணம் வேணும்னு பறைவசை அடிக்க வந்தியா? உங்க அரக்கை என்னைக்கு வந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை இல்லடா, மழை கிடையாது. காடுகரை விளைஞ்சா தானே எங்க கைக்கு முயக்க பணத்தை பார்க்க முடியும். காடுகரை விலையில எங்களுக்கு காசு பணமும் இல்ல, கையில இல்ல. அரக்கனுடைய அப்பா ஒரு காலத்துல ஆண்டு வந்தார். அந்த ரிஷிமுக வர்ணன் ஆண்டு வந்த காலத்தில் அவரு ஒரு அசுர அரக்கரு குலத்தில பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தெய்வதாட்சணை இருந்தது. மாதம் மும்மாரியும் மழை பொழிந்தது, வருடத்துக்கு 3 பூ விளைந்ததப்பா. 10 நாளைக்கு ஒரு மழை. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். அந்த காலத்துல மாதத்துக்கு 3 மழை பெய்யுமா? மாதத்துக்கு 3 மழை. ஒரு மாதத்துக்கு 3 மழைன்னா என்ன ஆச்சு? 3 மழை பெஞ்சா மோட்டுக்கு நிறைய வேண்டாம். 10 நாளைக்கு ஒருக்கா மழை பெஞ்சிருக்கு. அப்போ அந்த மாதத்துக்கு வந்து சரியான பட்டத்தில் பெய்யும். ஒரே வருடத்துல 3 பூ. ஆமா, 3 பூனா 3 முறை பயிரை விதைத்து அறுவடை செய்து நெல் எடுத்துருவாங்களாம். ஆமா ஆமா, அடுத்த தாளிலே மறுதாளும் பயிராகி வருமா? வருகின்ற காலமா அந்த காலம். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஆமா, இப்ப மழை பெய்யுமா? பெய்யாதுல, பெய்யுது. அந்த பட்டத்துக்கு சில நேரங்கள்ல பெய்யுது. அந்த காலம் 3 மழை பெய்யுது என்று சொன்னா யாருக்கெல்லாம்? யாருக்கு? வேதம் ஓதக்கூடிய வேதியருக்கு ஒரு மழை. ஆமா, வேதியருக்கு ஒரு மழை. நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழை. ஆமா, மன்னருக்கு ஒரு மழை. கற்புக்கரசி பெண்ணுக்கு ஒரு மழையாம். ஆமையா, அதாவது வேதம் ஓதக்கூடிய வேதியர்னா யாரு? யாரு? ஐயரு. ஒரு அந்தன பாப்பான் வந்து ஒரு கல்லுக்கு முன்னாலே நின்று அவர் படித்த ஒரு லட்ச உருவையை விடாம சொன்னார்னு சொன்னா கருங்கல்லு கூட நேர்ல வந்து என்னன்னு கேக்குமா தெய்வம். நான் சொல்லுறத ஒத்துக்கிட்டேன். அப்பேர்பட்ட வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. அப்போ அந்த வேதியர் வந்து எவ்வளவு அமௌண்ட் கேட்டாரோ அதை குறையாம கொடுக்கணும். கொடுத்தா தான் வேதத்தை விடாம ஓதுவார்கள். ஆமா, பிறகு 1 லட்சத்தை பேசிட்டு
நான் 75 தாரேன் 65 தாரேன்னு சொன்னா வேதத்தை உழப்புவாரு. அதனால பேசின தொகையை கரெக்டா கொடுக்கணும் வேதி இருக்கு. அப்ப வேதம் போதும் வேதியருக்கு ஒரு மலை. ஆமையா. நீதி நெறியர்னா யாரு? யாரு? நீதி நெறியர்னா மதுரையை ஆண்டாரு பொற்கை பாண்டியன். ஆமா. அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு மலை பொழிந்ததா? ஒரு மலை பொழிந்தது. மூணாவது மலை யாருக்கு? யாருக்கு? கற்புக்கரசி பெண்ணுக்கு. ஆமையா. கற்புக்கரசி பெண்ணுன்னா கண்ணகி இருந்தாலே. ஆமா கண்ணகி. அந்த அம்மாவுக்கு ஒரு மலை பொழிந்திருக்கிறது. ஆமா. இப்ப யாருக்கு பெய்யுது? யாருக்கு? அரிசி விச்சிடும் அந்தனருக்கு ஒரு மலை. ஒரு மலை. நீதி தவறிய அரக்கனை போன்ற மன்னனுக்கு ஒரு மலை. ஒரு மலை. புருஷனை கொன்ற பூவையர்களுக்கு ஒரு மழை பெய்யுதான். ஆமா வருஷத்துக்கு 3 மழை என்ன பெய்யுமே அப்படின்னு சொல்லிருக்காங்க. புருஷனை கொல்லுவானா எப்படியா கொல்லுவா? புருஷன் சரியில்லைன்னா தூங்கும்போது கல்ல போட்டு கொண்டு வேண்டியதானே. அப்படியா? கல்ல போடுறதுதான் கிடையாது. புருஷனை கொன்னானா தூங்கும்போது கல்ல தூக்கி போடுவாளா? போட மாட்டா. சுவாத்துல விஷத்தை வைப்பாளா? இல்ல கிடையாது. என்னல்வா? புருஷனை கொன்ற பூவையர்கள்னா அந்த காலமும் பெண்ணா பிறந்தவங்க இருந்தாங்க. ஆமையா. கட்டிய கணவன் ஒரு கன்னத்துல அடிக்கணும்னு கைய ஓங்குனா ஒரு கன்னத்துல அடிச்சு அந்த அம்மா மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பாளாம். இந்த கன்னத்திலயும் அடிக்க இந்த கன்னத்திலயும் அடிச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த காலம் அப்படி கணவனுக்கு பயந்து இருந்தாங்க. ஆமையா. ஆனா இப்போ அவர் அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவாரு. 8 வீட்டுக்கு கணப்பா. ஐயே அப்பா அப்படியா கணப்பா? அப்படி கணக்க மாட்டா அதெல்லாம். அப்போ இப்ப கேப்பா அந்த அம்மா ஏல என்னைய வாணி அடிக்க அடிச்சிட்டு போறவன் கையில கரையாம் பிடிக்க நீ போன இடத்துல பொட்டுன்னு விழுந்து சாவ ஏல உன்னை கடுவாய்க்கு ஒரு வாயா குடுக்க உன்னை வேலைக்குள்ள இருந்து வெடுக்கணும் கொத்த என்னது பாம்பா. சரி அப்படி தாய்மார்கள் சொல்லால் கொள்வார்களாம். ஆமையா. அவர்களுக்கு இப்ப மழை பெய்யுது. ஆமா. அந்த காலம் புருஷனுடைய பேரை சொல்ல மாட்டா பெண்ணா பிறந்தவா. ஏன் சொல்ல மாட்டா? ஏன் சொல்ல மாட்டாளா? அந்த காலத்துல சொல்லாம இருந்து அவங்க நல்லா அன்பா இருந்திருக்காங்க. ஆமா. புருஷன் பேரை மூச்சு விடாம சொல்லிட்டு பொதுன்னு வீங்குறாங்க. ஆமா. புருஷன் பேரு கருப்பசாமி இருந்தா கிழவி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டாளா? என்ன கேப்பா? காப்பி போட போற அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க. எது சீனியா பாட்டி? வாயில போட. இல்ல மண்டை வரலமா. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏ கிழவா அச்சு வெள்ளம்ல பதநீர்ல இருந்து எடுப்பாங்க பாரு பனைமரத்துல. கருப்பட்டியா? அந்த இத குடு. கருப்பட்டியா அப்படின்னு கேப்பா. அந்த காலத்துல தாய்மார்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட 3 பேர்களுக்கும் அந்த காலத்துல மாதத்துக்கு 3 மழை பொழிந்தது. ஆனா இந்த அரக்கே வந்த நாளையில இருந்து நாட்டுல நீதி இல்லை, நேர்மை இல்லை. எங்களால் பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம். அவனுக்கு பகுதி பணம் வேணும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுவதை அவனிடத்திலே சொல்லு. பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம்.
நாட்ட சொல்லி அவன் சண்டை செய்து பார்த்திடலாம் கோடி நாட்ட சொல்லி அவனை யுத்தம் செய்து பார்த்திடலாம் மல்ல கோடி நாட்ட சொல்லி மல்ல கோடி நாட்ட சொல்லி அவனை மல்லுக்கு தான் வரவும் சொல்லி மண்டை பிளம்பிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லு நெஞ்சிலே துணிவிருந்ததை ஆனா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லியா சண்டையிலே செவித்தவை பகுதியை வாங்கிட்டு போட்டோம் பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான் அரசர் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க வரட்டுதாங்க அவன் துன்பத்திலே நிக்க முடியல இவன் துன்பத்திலே நிக்க முடியல அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும் இந்த அரக்கனை எங்கேயாவது நாட்டை விட்டு வனவாசத்துக்கு அனுப்பணும் என்று அரண்மனைக்கு ஓடி வந்தான் அண்ணா வல்லரக்கா பகுதி பணம் கேட்டு போனே என்ன படையெடுத்து வராங்க கிஸ்தி பணம் கேட்டு போனே உங்களை கேவலமா பேசுதாங்க அதனால நம்ம சண்டைக்கு போனா தான் நமக்கு பகுதியை கொடுப்பாங்களா அப்படின்னா படையை திரட்டடா நம்ம படைக்கு சண்டைக்கு போவோம் நம்மட்ட எந்த வடை இருக்கு வடை இல்ல படை எந்த படை இருக்குன்னு கேட்டேன் ஆனப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை எல்லாமே இத்து போச்சு மன்னா சண்டைக்கு போனுமானா சைனிகள் கிடையாது யுத்தத்திற்கு போனுமானால் யுத்த படை கிடையாது மல்லுக்கு போனோம்னு சொன்னா கூட மல்லுப்படை இல்லை மன்னா அதனால மீதம் இருப்பது நம்ம அரண்மனையில நிக்கவே இந்த மந்திரியும் நீயும் நானும் தான் வேற ஒரு ஆளு இல்ல அதனால நான் ஒரு வழி சொல்லுகிறேன் கேளுங்க ஆயுதத்திலேயே சிறந்த ஆயுதமே என்ன ஆயுதம் புத்துக்கம்பால குத்தத்தான் முடியும் வாளை வைத்து ஒரு மனிதனை வாழ வைக்க முடியுமா ஐயா நான் சொல்லக்கூடிய ஆயுதம் வாளை மட்டும்தான் வைக்கும் தாள வைக்காது ஒரு பச்சை மரத்தை வெட்டி கீழே சாய்க்கும் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான் பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் மன்னவா பொங்கினவர்கள் பொங்கி போட்டு சாப்பிடுவார்கள் அதனாலே சச்சத்தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே ஆண்டவனை நினைத்து நீங்கள் 12 வருடமாக தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாத்திட எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி அகில உலகத்தையே நீங்க ஆளலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு மெண்டை சம்மதித்து அந்த வல்லரக்கராசுதன் எங்கே வருகிறான் தெரியுமா அப்படியே நல்லதென்று அப்படியே நல்லதென்று வல்லரக்கராசுதன் ஆருணிய வனமதி அடர்ந்த வனஞ்சோலை தவம் இருக்க வேணும் என்று தலைய முட்டதானடி சன்னியாசி கோலம் கொண்டான் காவி உடைய புத்திராட்சமாலை கம்பமதை தோளில் வைத்து கம்பமதை தோளில் வைத்து அவன் காட்டுக்கு தானாரே அவன் 8 மலையதி யமயகிரி பர்வதத்தில் ஆருணிய வனமதி அடர்ந்த வனம் சோலை வல்லரக்க வந்தல்ல பொருளை இறக்கி வைத்து வெள்ள நீராடி நீரத்தொழில் கலையா எடுத்த முந்தி புலியா அவன் எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே வந்து ஆருணிய வனத்திலே ஆலமரத்தின் அடியிலே கொண்டு வந்த தவ பொருளை இறக்கி வைத்தான் குளித்து நீராடினான் காவி உடை அணிந்து நெச்சி நிறைய பட்டையடித்தான் மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான் கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து ஆண்டவனாகிய சிவபெருமான எண்ணி நம்ம முதலாகவே தவம் இருக்க வந்திருக்கிறோம் என்று இறைவனாகிய பகவானை நினைத்து
அவன் தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான் எப்படி ஐயா சாந்து கொண்டு தலைமணி சாந்து கொண்டு தலைமணி சந்தனத்தால் கோலம் போட்டான் பால் கொண்டு தலைமணி பால் கொண்டு தலைமணி அவன் பட்டிரான் கோலம் போட்டான் இருந்தானா? இல்லை. ஒரு வாரம் தவம் இருந்தானா? அதுவும் இல்லை. இல்லை ஒரு மாதம் தவம் இருந்தானா? அதுவும் கிடையாது. 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறான். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. வர இல்லை. ஒருவேளை நம்ம தவத்துல ஏதாவது குறை இருக்குமோ? நம்ம இலைய மாத்தி கிட்டி போட்டுறோம். ஒருவேளை இலைய தேங்காய் உடைக்கும் போது இலைய போடாம தாம்பள தட்டல வச்சிட்டோமா? ஒருவேளை தவறாகவே நாம தவங்களை செய்திருப்போமா? எதுவும் செஞ்சிருப்போமா? என்று இறைவனை எண்ணிய அழுது புலம்புகின்றான். எப்படி புலம்பினார்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, அழகு அடியார் செய்தவத்தை பாரு சம்போ, இந்த அரக்கே செய்தவத்தை பாரு
அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். சிவபெருமான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இப்படி ஆடுது அசையுது ஒரு நாள் ஆடாத என்ற ஞானத்தினாலே அறிந்து பார்க்கும்போது ஆருணைய வனத்திலே அரக்கனுடைய தவத்தை கண்டார் ஆண்டவன் பகவான். ஆமையா அடேங்கப்பா, அரக்கர் குலத்துல பிறந்தாலும் நம்ம மேல இவனுக்கு என்ன ஒரு அன்பு இருக்கு. என்ன ஒரு அன்பு. ஏ பெரியம்மா, என்னம்மா இப்படி கண்ணத்துல கை வச்சால தூங்குதேல. ஐயோ குடிமோசம் கெட்டு போச்சு. தூங்குறத எல்லாரும் பாத்துட்டோம். கப்பலே கவுந்தாலும் கண்ணத்துல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவ கப்பல் கவுந்ததுக்கு கை வைக்கலையா, அவ தலை கீழே சாஞ்சிட கூடாதுன்னு தாங்கெல்லாம் வச்சு தூங்குதாவோ. அப்படியா? பிறவே உனக்கு என்னத்தா என் உடம்புக்குள்ள வர வந்து எனக்கு தான் தெரியும். அவன் கண்ணை அசத்து நான் என்ன செய்யட்டும். அது வேற, ரொம்பயும் பனி இல்ல, மழையும் இல்ல, ஒரு இதமான பனியா இருக்கு. நம்ம படிக்கிறது வேற வில்லு பாட்டு பாத்தியா, அவளுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே நான் கூப்பிடும் போது அந்த அம்மா சொர்க்கத்துல இருந்தாவோ, நான் கூப்பிட்டு சொர்க்கத்துல இருந்து கீழே கொண்டு வந்துட்டேன். சொர்க்கத்துல இருந்த ஆளு பூமிக்கு வந்துட்டாங்க. ஆமா, பிறகு உறக்கமா இருந்தா சொர்க்கத்துல இருக்க மாதிரி தானே இருக்கும். தூக்கம் வந்தா சொர்க்கம் தானே அது. அது வீட்டுல இருக்கும் போது தூங்குறது வேற, இந்த கலகலப்புல ஒரு கிளுகிழுப்பா அவ தூங்குதாங்க பாத்தியா, அந்த தூக்க வந்து சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குமா. இருக்கும்ல. சரி, அப்ப இந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவே என்னையா இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இறைவன் மீது இவ்வளவு ஒரு அன்பு இருந்ததா? உடனே சென்று இந்த அரக்கனுக்கு நம்ம இப்பமே வரம் கொடுக்கணும் என்ற ஆண்டவன் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை உலுங்கா சாமம் போல ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கவே புறப்பட்டு வருகின்றார். பார்வதி சும்மா விடுவாளையா? இந்த ஆண்டவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு? ஒருவேளை படியிழக்க போவாரோ இருப்பாரோ? படியிழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும், ஆதித்தன் உதித்தாத்தான் அரணார் படி எடுக்கணும். அப்பவும் பார்வதி நான் தானே எடுத்து கொடுப்பேன். பகவான் நமக்கு தெரியாம அப்ப எங்க போறாரு என்னன்னு தெரியலையே. இந்த மாசம் நைட்டு 11:30 மணிக்கு திருவத்திரவு முடிச்சுக்கிட்டு பறக்க முடிச்சிட்டு பயந்துட்டு எங்க போறாருன்னு சின்ன பிடி செட்ட போச்சு. வேற எங்கேயும் போறாரா அவரு? உன்னை மாதிரியா இருப்பாரு நினைச்சேன். ஆண்டவே அப்படிப்பட்டவர் அல்ல. பெண்களுக்கு ஒரு நினைப்பு அப்படி மாறி மாறி வரும். ஆமாவே அதெல்லாம் எந்திரிச்சு போனா பிரச்சனை இல்ல. நைட்ல 11:30 மணிக்கு திருவத்திரவு முடிச்சிட்டு சில வீட்ல எல்லாம் வீட்டுக்காரர் நைட்டு நேரத்துல தூக்கத்துல நடப்பாருன்னு சொல்லி இந்த அம்மா அந்த ஐயா வேட்டியவும் இந்த அம்மா முந்தையும் முடிச்சு போட்டு வச்சிருப்பா. அப்படி பாத்தியாங்க? பாத்தியா முடிச்சு போட்டுருக்க? அம்மா இருக்குல்ல ஏகப்பட்டது. அப்ப முடிச்சு போட்டிருந்தா இந்த ஐயா எந்திரிச்சு தூக்கத்துல போவாரு பாரு. இந்த அம்மா அந்த ஐயாவுக்கு மேல தூங்குவா. அவர் எந்திரிச்சு போகும்போது வேட்டி அவுத்து போட்டு அப்படியே போவாரு. அவசரத்து போனா முடிச்சு அவுக்க முடியுமா? அவுக்கிறதுக்கு இல்லையா, அவர் தூக்கத்துல வேகமா அப்படி போவாருங்க. அத மாதிரி இந்த பார்வதி சிவபெருமான் நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு என்று பின்னால் எழுந்தரித்து வந்து, ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்கேன், நாதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் தாங்கள் எங்கேயா போறீங்க? ஏய் பார்வதி, ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதான் பார்த்தாயா, எட்டாத மலையில எமைகிற பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவனா வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? வரம் கொடுக்கிறதுக்கு எந்த நேரம் இருக்கு? காலையில போகலாம், இல்லைன்னா மத்தியானம் போகலாம், சரி சாயங்காலம் கூட போயிட்டு வரலாம். அத பத்தி குற்றம் இல்ல. இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. அதான கேட்டேன். நீங்க போகும்போது என்ன உங்க மூத்த மகன் கணபதி முன்னால உட்கார்ந்து இருக்கான். சரிதான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். அவன் உறங்கிட்டானேன்னு பார்த்தேன். உறங்கிட்டானா? ஆமா அப்படின்னு நினைச்சேன். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான். அவன் தூங்கிட்டான்னு நினைச்சேன். அவங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சொல்லலாம். உங்க மனைவி நான் எதுக்கே இருக்கேன்? எதுக்கு கல்குத்தாட்ட இருக்கேன்? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சொல்லலாம். சரி அது போகட்டும். போட்டும். நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும். 500 இருக்கும். நீங்க என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. சரி. இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். ஒரு
அப்படின்னு சாடமாடே என்கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல. சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்ல இல்ல அப்படின்னா அவனுக்கு எப்படி நீ வரத்தை கொடுப்பேன்? எப்படி கொடுப்பது? நீங்க போக வேண்டாம். வேண்டாம். உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை ஏன் வச்சிருக்கிய? அவனை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க ஐயா. பூலகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவன் என்ன வரம் கேட்கானோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். சேர்ந்தே கொடுப்போம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னபோது ஆண்டவன் உடனே நந்தி தேவனை வரவழைத்தார். அழைத்தார். அப்பா நந்தீஸ்வரா. என்ன என்ன ஐயா? ஏ நந்தி சொல்லு தொந்தி. இங்க வாயா. அதோ பார்த்தாயா? எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே தவம் இருக்கும் அரக்கனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும் ஐயா. நான் என்னால் எப்படி ஐயா அழைத்து வர முடியும்? ஐயா முடியாது. அவனோ பூலக பிறவி, நானோ ஒரு கைலாச பிறவி. கைலாச பிறவி. அப்பா நந்தி தேவா, என்னம்மா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாத. வேண்டாம் ஐயா. நான் கை வச்சது என்னம்மா அடிச்சிருந்தா நந்தி தேவா சீத்துவங்கிட்டு உனக்கு என்னமோ சொல்லுவாங்க சொல்லுவேன். அது மாதிரி நானே நொஞ்சு போயிருக்கேன். என்ன ஓயாம ஆட்டிக்கிட்டே இருக்கேன். சரி. ஏ நந்தி தேவா ஐயா, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. வேண்டாம் ஐயா. அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வரணும்னு சொன்னா இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்க வாயில போட்டு இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே உடனே அவனுக்கு ரெக்க வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசத்திற்கு வருவான் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்தி தேவன் யமயகிரி மலையிலே வந்து தேடி பார்த்தார். எங்கு தேடியும் அரக்கனை காணவில்லை. அந்த அரக்கனை காணாத நந்தி தேவன் அழுது புலம்புகின்றார். இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அவர் கூப்பிட்டு சத்தத்தை கேட்ட உடனே அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்க. ஆடிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. அத மாதிரி இந்த அரக்கன் தவம் இருந்தாலும் ஆண்டவன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்தான். சிவன்தான் வந்து விட்டாரோ என்று அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? அவன் புத்தி
ஏறிட்டு பார்த்தா பெரிய காளைங்கன்னு வந்து நிக்கி. பெரிய காளை இப்படியா கூப்பிடும்? நம்ம வீட்டு மாடுனா இப்படி கூப்பிடும். இது தெய்வலோகத்து காளை. அழகா அரக்கம்னு பேர் சொல்லி கூப்பிடுது. அப்ப அரக்க நினைக்கா கொம்பு ரெண்டும் தங்கம்மா மின்னுது, கால் குழம்பு 8 வெள்ளியா சொலிக்கி, நெத்தி சுட்டி இருக்கு, நெட்டி வாளா இருக்கு. ஆண்டவன் அறந்த உச்சியில கொம்பு இருக்குமா ஐயா? இருக்காது. பகவானுக்கு கொம்பு இருக்காது. அது இது தங்கத்துல மின்னுது. அப்ப என்னவா இருக்கும்? ஒருவேளை தங்க கொம்பு முளைஞ்சிக்குமோ? தங்க கொம்பாயா முளைக்கும்? தங்கத்தால குப்பி கட்டி இருக்காங்க. அந்த காலத்துல தென்னாட்டுல இருந்து கார்த்திகை மாதத்துல அருணாச்சலம் பார்க்க போவாங்களாம். அருணாச்சலம்னு சொன்னா திருவண்ணாமலைக்கு பேரு தான் அருணாச்சலம்னு சொல்லுவாங்க. அப்ப கார்த்திகை மாதம் தீப திருநாளுக்கு திருவண்ணாமலைக்கு நம்ம தென்னாட்டு சம்சாரிகள் போனாங்கன்னா அங்க போயிட்டு வந்த ஞாபகத்துக்காக திருவண்ணாமலையில இருந்து 2 ஒட்டாங்காலை வாங்கிட்டு வருவாங்களாம். ஆமா, அந்த ஒட்டாங்காலை வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா வேலைக்கு ஆகாது. 2 மூட்டைக்கு கூட ஒரு மூட்டையை வச்சா இழுத்து போகாது. அதுதான் சொல்லுவாங்க, என்ன ஆளை பார்த்தா அளவு போல, வேலைய பார்த்தா இளவு போல. உடம்பு மினுக்கணும் வந்து வேலை பார்க்க மாட்டான். யார சொல்லுவியா? என் பொண்டாட்டி என்ன பேசுவா அப்படி சொல்லும். நீ அப்ப அழகா இருக்க? இல்ல அப்படி என் பொண்டாட்டி நான் அழகா தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி. என் பொண்டாட்டி எப்படிதான் பேசுவா? எப்படி ஒண்ணா பேசுன மாதிரி தான் அப்படி பேசு. ஆமா, வேண்டியதா உங்களுக்கு? சொல்லி வச்சு பேசிட்டா வேண்டியதா சாண்டியலுக்கு தேவைதானே. நான் இப்பதான் அப்படி இருக்கேன். ஆமா, சின்ன வயசு 21 வயசு இருக்கும்போது சரிதானே பேண்ட் போட்டு ரோட்ல போனோம்னா அள்ளி போடுறது யாரு? இல்ல மாப்பிள்ள, பேண்ட் ஷர்ட் போட்டு போனோம்னா வணக்கம். ஆமா, அம்புட்டாலும் என்னதான் பாப்பாங்க. நல்ல பேண்ட் போட்டு ஒரு கோட் போட்டு செண்ட அடிச்சு போனார்னா எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். அதான் தலை இழுத்து சரி, அதான் அவர் சீக்கிரமா போயிட்டாரு. ஒரு ஆள் இருக்கட்டும் அப்படி ஒரு கரணிக்கு குருவி கூடு வச்சு சரிதான் வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி போனோம்னா ஆமா அப்படி இருக்கும். அப்படியா? அதெல்லாம் ஒரு காலம். இப்ப காலம் கடந்து போச்சு. நம்மள ஒரு ஆளும் மதிக்க மாட்டுக்காங்க. மதிக்காதுல. ஆமா, இப்ப மார்க்கெட் பூரா சரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா, வெள்ளை வேட்டியை கட்டி சிப்பா சட்டை வெள்ளை சட்டை போட்டு வந்தோம்னு சொன்னா துண்டை மேல போட்டு வந்தோம்னா நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பேன். கரெக்ட். தெரியாது உனக்கு? அம்மா பிறகு அந்த மாதிரி சிவாஜி கணேசன் என்னைக்கா நேரில் பாத்தீரா? நீரு படத்துல பார்த்தேன், இருக்குமோன்னு ஒரு நினைப்பு. அப்ப இந்த ஒட்டகங்காளைய வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா ஒட்டகங்காலை வந்து நம்ம தென்னாட்டு காளைங்கன்னு மாதிரி இழுக்காது. நம்ம தென்னாட்டு காளைங்கன்னு 10 மூடையை வச்சாலும் அது பாட்டுக்கு இழுத்து போகும். இது ஆளை கண்டா இருக்கும், ஆள் இல்லைன்னா படுத்து குடும்பத்துக்கோ. ஆமா, அப்ப என்ன முளாத்தல கலக்கி அந்த மாதிரி கண்ணுக்குள்ள ஊத்தும். அந்த வாளை தூக்கி கடிக்கணும், கடிச்சு விட்டா தான் எந்திரிச்சு போகுமா. அப்பதான் எந்திக்கும். அதான் கள்ள மாடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கள்ள மாடு. அப்ப இந்த ஒட்டகங்காளைக்கு சரி வசதி உள்ள வீடா இருந்தா பித்தளையினால குப்பி கட்டி இருப்பாங்க, வெண்கலத்தால கட்டுவார்கள். நம்ம ஏழப்பட்ட வீடா இருந்தா இரும்பால லாடம் கட்டி இருப்பாங்க. அத மாதிரி நம்ம வீட்டுல கொம்புல வந்து பெயிண்ட் அடிப்போம். வசதி உள்ள வீட்டுல குப்பி பித்தளையினால போட்டுருவாங்க. தெய்வலோகத்து கால பாத்தியா தங்கத்தால குப்பி கட்டி இருக்கு. அப்ப இது யாரா இருக்கும், எவரா இருக்கும் என்று இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அந்த நந்தி தேவனை பார்த்து யாரடவா காலங்கண்ணு, யாரடவா காலங்கண்ணு, எவரடவா இங்கு வந்த மாடு போல வந்தவன், மணித்தவத்த கலைத்தவன், காளை போல வந்தவன், என் அருந்தவத்த கலைத்தவன், என் தவத்த கலைச்சதவன். ஏ காளை, மாடு மாறி வந்து என் மணி தவத்த கலைச்சிட்டியப்பா, காளை போல வந்து என் கடந்தவத்தை கலைத்து விட்டாய். என் தவத்தை கலைச்ச உன்னை இப்பமே உனக்கு நான் சாபத்தை கொடுக்க போறேன். அவசரப்படாதப்பா. ஏன் அரக்கா, கொஞ்சம் பொறப்பா. நான் யாரு தெரியுமா? நான் தான் வானுலக தேவன். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.